இதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட். இப்போ வந்து நாங்கள் லிட்டில் இண்டியா போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்புக்காக போயிட்டுருக்கோம். அப்பார்ட்மெண்ட் வெளியவே இருக்குது பஸ் ஸ்டாப்பு. அழகாக பஸ் வந்தோடனே ஏறிடுவோம். ஆனால் வெயில் தான் பட்டையை உரிக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காரு, நடக்கிற பாத்வே. இப்போ நாங்கள் வந்து பெடஸ்ட்ரியன் பாத்வேல நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நடக்கிறவங்க, சைக்கிள் போகிறவங்க, ஃபிசிக்கலி டிசேபிள்டு இவங்கெல்லாம் இந்த பாத்வே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ரோடு வந்து பார்த்திங்கன்னா அழகாக 2 ரோடு பிரிச்சுருப்பாங்க, காரு பஸ் எல்லாம் போகிறதுக்கு. இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம்ல, இதுதான் வந்து இங்கே ஆட்களும் நடந்து போகலாம், சைக்கிள் பண்ணுறவங்க இதிலே சைக்கிள் பண்ணலாம், ஜாகிங் பண்ணுறவங்க, வாக்கிங் பண்ணுறவங்க எல்லாருக்கும் எவ்வளோ அழகாக பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கிட்டே இருக்கிற பஸ் ஸ்டாப்பு. இதில் வந்து 292 மட்டும்தான் வரும். இந்த 292ல் வந்து ஏறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு பஸ் மாறுற மாதிரி இருக்கும். இதுதான் நாங்கள் சொன்ன 292 பஸ். இதில் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிட்டில் இண்டியா போகிறதுக்கான பஸ் வந்து மாறிக்கலாம். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து எப்படி ஏறுறதுன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து இப்போ பஸ்ஸுக்குன்னு ஒரு ட்ராவல் கார்டு இருக்கும். நம்ம ஊரில் எடுக்கிற மாதிரி கண்டக்டரு அந்த மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும். இந்த கார்டில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பஸ் உள்ள 2 ஸ்கேனர் மாதிரி இருக்கும். அதில் வந்து உள்ளே போகும்போதும் ஸ்கேன் பண்ணிக்கணும், வெளியே வரும்போதும் ஸ்கேன் பண்ணணும். ஸோ நம்ம போகிற டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிரும் தானாகவே. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்ட். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம வந்து மீதி எல்லா இடத்துக்கு போகிறதுக்கான பஸ்ஸஸும் இங்கே இருக்கும். இங்கேருந்து நம்ம மாறிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து லிட்டில் இண்டியா போகிறதுக்கு வந்து 23 பஸ் ஏறணும்னா நம்ம டேரெக்டாக அங்கே போய் இறங்கிடலாம், நடக்க வேண்டிய வேலை இருக்காது. இதுதான் வந்து மெட்ரோலையுமே வந்து நம்ம லிட்டில் இண்டியாவுக்கு போகலாம். ஆனால் நம்ம வந்து அந்த ஸ்டாப்பிங்லேருந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பஸ்ஸில் போகிறது தான் ஈஸி. ஸோ இப்போ 23 பஸ் வந்து எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி அங்கங்கே ஓடி கிராஸ் பண்ணி அப்படிலாம் நம்ம பஸ் ஏற முடியாது. இதுக்கு லைனாக கட்டி வச்சுருப்பாங்க அந்தந்த பஸ் நம்பர் போட்டு. ஸோ அந்த லைனில் தான் நம்ம போய் நிற்கணும். பஸ் வரும்போது நம்ம வந்து ஏறிக்கலாம். ஸோ நம்ம நிற்க வேண்டிய லைனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எல்லா பஸ் நம்பரும் இருக்கும், எந்த பர்த்தில் இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து 23 எங்கே கொடுத்துருக்காங்கன்னா A1ல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த A1 பர்த் வந்து நம்ம தேடி போகிறோம். இப்போ ஸோ வந்துட்டு 23 A1 பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் A1. இங்கே வந்து 23ன்னு பஸ் நம்பர் வந்து போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஏற போகிறோம். இந்த எல்லோ கலரில் 23ன்னு போட்டிருக்கு, அதுக்கு நேராக 23 பஸ்ஸஸ்லாம் நிற்குது பாருங்கள். ஸோ நமக்கு லைன் வந்து இப்படி தான் பிரித்து விட்ருப்பாங்க. ஒவ்வொரு பஸ் நம்பர் அங்கே 81 போட்டிருக்கா, அதுக்கு நேராக 81 லைன் இருக்கும். அந்த லைனில் அந்த லேடி வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 23 லைனுக்குள்ளே போகிறோம். ஸோ வந்து நம்ம 23 பஸ்க்குள்ளே போகிறோம். இப்போ தான் டிரைவர் வந்து பஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு. உள்ளே விடுவாரா விடமாட்டாரான்னு தெரியல. உள்ளே விடலை, க்ளோஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிரைவர் வந்து ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் ஒரு 5-10 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இப்போது ஸோ இது வந்து டபுள் டெக்கர் பஸ். இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இங்கெல்லாம் இன்னுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ள உட்கார போகிறோம்.
இடம் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தா அப்படியே ஒரு யானை மேலே உட்காந்து போகிற மாதிரி செம்மையாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம டபுள் டெக்கரில் டாப்பில் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது வெயில் வந்து பயங்கரமாக மூஞ்சி மேலேயே அடிக்கும். அது ஒன்று தவிர ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து எப்படியும் லிட்டில் இண்டியா போகிறதுக்கு டிராஃபிக் அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு 1 ஹவரில் போகலாம். அப்படி கிளியராக இருக்குது, அவ்வளோவா டிராஃபிக் இல்லைன்னா 45 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து லிட்டில் இண்டியானா ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு அந்த இடம் வந்து என்ன, எதுக்கு அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். லிட்டில் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா பேர்லேயே இருக்குது. என்னதான் நம்ம சிங்கப்பூரில் இருந்தாலும் அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா திங்ஸுமே கிடைக்கும். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தோன்னா நம்ம தமிழ்நாட்டு காய்கறி, நமக்கு ஏற்ற ஸ்நாக்ஸு, நமக்கு வேண்டிய திங்ஸு எல்லாமே அப்படியே நம்ம கடை மாதிரியே இருக்கும். ரேட்டும் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம ஊரில் வந்து ருப்பீஸில் இருக்கும், லிட்டில் இண்டியாவில் வந்து டாலர்ஸில் இருக்கும். மற்றபடி வந்து பார்க்குறதுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே நம்ம இந்தியா மாதிரியே தான் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போது நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிறதுக்காக அங்கே போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிக்னல் விழுந்திருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக இங்கே சிக்னல் விழுந்தால் மட்டும்தான் இங்கே பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாமே கிராஸ் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே கிராஸ் பண்ணக்கூடாது. மேலே வந்து நமக்கு பஸ்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், அடுத்து என்ன ஸ்டாப்பிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறங்கிடலாம். வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே வந்து அந்தளவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஊரில் வந்து ரவுண்டானான்னு கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அது வந்து இங்கே கிடையவே கிடையாது. அதுவுமே இங்கே வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருக்குது. என்னன்னா, இப்போ நம்ம லிட்டில் இண்டியா போகிறதுக்கு 1 hour to 45 minutes ஆகும்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து 10 அடிக்கு ஒரு சிக்னலு, அது பத்தாமல் அந்த சிக்னலுக்கு முன்னாடி அங்கங்கே பஸ் ஸ்டாப் வேறு இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம நடந்தோம்னா உடனே ஒரு பஸ் ஸ்டாப் வரும், உடனே ஒரு சிக்னல் வரும். ரொம்ப நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அட்வான்டாக ரொம்ப அதிகமான சிக்னல்ஸு பஸ் ஸ்டாப்ஸ் வச்சுருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம பஸ்ஸில் வந்து எதுக்கு போகிறோம், ரொம்ப தூரமாக இருந்தால் தான் நம்ம பஸ்ஸில் போவோம். ஆனால் அந்த பஸ்ஸுமே 10 அடிக்கு ஒரு பஸ் ஸ்டாப்பு ஒரு சிக்னல் வச்சா அது ரொம்ப தேவைக்கும் அதிகமாக இருக்குதோ, அதனால தான் நம்ம ரீச் ஆகிறதுக்கு இந்த டைமுமே எடுக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. மற்றபடி இந்த ட்ராபேக்கை தாண்டி அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சைனேஜஸ் இருக்குது. நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு 4 சைனேஜை மக்கப் பண்ணி வாங்கியிருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஏதாவது ஒரு சைனேஜ் போட்டு தான் இருக்கும். அது எல்லாருமே பக்காவாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இந்த ஊரில் லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சைனேஜஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கே 1 வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஊர்லலாம் நம்ம லைசன்ஸ் வாங்கணும்னு நினச்சி பார்த்தாலே தலை சுற்றுது. ஸோ இந்த ட்ராபேக் தவிர மற்றபடி எல்லாமே நீங்களே பாருங்கள், ஒரு குப்பை இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே நீட்டாக க்ளீனாக கிளியராக எப்படி எல்லா டிராஃபிக் ரூல்ஸும் எப்படி அப்படியே பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். ஃபுல்லாக பாருங்களேன், ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே மரம் கண்டிப்பாக 3 லேன் இருந்தாலும் இருக்கும். எத்தனை இதுவாக டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு லேன் போகுது, சென்டரில் ஒன்று போகுது, ரைட் சைடில் ஒன்று போகுது. எல்லா இடத்துலையும் லைனாக மரம் தான் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மழைலாம் பெஞ்சதுன்னு வைங்களேன், இந்த ரோட்டில் இருக்கிற மழை தண்ணி வேஸ்ட்டாக வந்து கடல்லலாம் போய் சேராது. இந்த ஒவ்வொரு ரோடுக்கும் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை நீர் வந்து சேகரிக்கிறதுக்கான கெனால் மாதிரி இருக்கும். அந்த கெனாலில் ஓடி அதுவே வந்து நேச்சுரலாக வாட்டர் பியூரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. அதில் வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகி அண்டர் கிரவுண்டில் போயிடும். அப்படி இல்லைனா அது ஏதாவது எடுத்து திரும்ப பிளான்ட்ஸு அதெல்லாம் வந்து வாட்டர் பண்ணுறதுக்கு திரும்ப ரீயூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பிரிட்ஜு வந்து பாருங்களேன், இப்போ வந்து நம்ம க்ராஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இறங்கி மேலே ஏறி அந்த சைடு இறங்கிடலாம்.
கொஞ்சம் அப்படி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். இப்போ வயசானவங்க அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கன்னா அந்த லிஃப்ட்டில் வந்து ஏறி இதில் கொஞ்சம் தூரம் மேலே நடந்து திரும்ப அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு லிஃப்ட் இருக்கும். அது வழியாக வந்து இறங்கிடலாம். நம்ம பெடாக் ஏரியாவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் பாடி இருக்கும், பெரிய லேக் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சிங்கப்பூரில் ஒரு ஃபேமஸான இடங்கள்ல இதுவும் ஒன்று. எவ்வளோ அழகாக அதை சுற்றி பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அந்த லேக்கை சுற்றி பார்க் மாதிரி இருக்கும். அங்கங்கே உட்கார்ற மாதிரி சின்ன இடம்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஜாகிங்க்கு ஒரு தனி ட்ராக், குட்டி ட்ராக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜாகிங் போகலாம், வாக்கிங் போகலாம். வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அந்த வாட்டர் பாடியில் ஏதோ இப்போ ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட லிட்டில் இண்டியா கிட்டே வந்துட்டோம். இங்கே வந்து பாருங்களேன், இது வந்து ஹைவே கிட்டேயே அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தாலே போதும் ஹைவே வந்துடும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டு, ஹெச்டிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஊர் மாதிரி நிறைய காசு டிஃப்ரென்ஸ்லாம் வராது. ஒரே ரெண்ட்டு தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் எதுவுமே பால்கனி இருக்காது, ப்ளஸ் செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது. யார் வேணால் உள்ளே போகலாம், வெளியே வரலாம். ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டை காண்டோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கும், ப்ரைவசி இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி ரெண்ட்டு வந்து 2 லட்சம்னா அதே 2 லட்சம் தான் மாதத்துக்கு. அதாவது நான் சிங்கப்பூர் மதிப்பில் சொல்கிறேன். பட் இது வந்து மெயினாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். பொதுவாக நம்ம ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி ஹைவேல வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்க்குறதெல்லாம் ரொம்பவே ரேர் இல்லையா. இந்த லிட்டில் இண்டியா போகிற ரூட்டில் மட்டும் நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாப்லேயே லிட்டில் இண்டியா வந்துடுவோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பாருங்களேன், எல்லாமே வந்து சைனாவில் வந்து அந்த காலத்தில் எப்படி பில்டிங்ஸ்லாம் இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி அதுதான், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரைட் சைட் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த விண்டோஸ்லாம் வச்சு ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததோ இந்த ஏரியா, அதே மாதிரியே அந்த பில்டிங்லாம் வந்து ஃபுல்லாக இடிச்சிட்டு புதுசாக கட்டாமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க, அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இது எல்லாமே மாற்றாமல் அப்படியே இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கடை தெரு தான் இருக்கும். ஆனால் அந்த எல்லா கடை தெருவையும் தாண்டி அதிகமாக என்ன கடை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாஜ் பண்ணுற கடை இருக்குல்ல, அதுதான் அதிகமாக இருக்கும். ஒரு ஜங்ஷனுக்கும் 4 மசாஜ் கடை இருக்கும். தாய் மசாஜ், ஸ்பா அப்படின்னு போட்டு அதிகமாக இருக்கும். மேபி இந்த ஏரியாவில் மசாஜ் தான் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி லிட்டில் இண்டியா வந்தாச்சு. ஸோ வந்து பாருங்களேன், அந்த வந்த உடனே அந்த பெயிண்டிங் பாருங்களேன், நம்ம ஊர் ஆட்கள் தான் அவங்கள மென்ஷன் பண்ணி அப்படியே இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த பெயிண்டிங். இப்போ வந்து நம்ம ரோடு கிராஸ் பண்ண போகிறோம். இங்கே ரோடு கிராஸ் பண்ணோன்னா இந்த பட்டன் இருக்கும். இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு ஆப்போசிட்டில் வந்து க்ரீன் கலர் சைன் மாறினதுக்கு அப்புறம் தான் இங்கே கிராஸ் பண்ணணும். இப்போது இந்த பட்டன் அமுக்கலைனாலும் க்ரீன் சிக்னல் வரும், ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக வரும். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வரும். ஸோ திரும்ப இந்த பெயிண்டிங் டாபிக் பற்றி வருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய லிட்டில் இண்டியாவில் வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸில் வந்து இந்த மாதிரி வால் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ரஜினியோட பெயிண்டிங் அந்த மாதிரி நிறைய பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற கடைலாம் பாருங்களேன், நான் சொன்ன மாதிரியே அப்படியே நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபீல் தான் வரும். இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆட்களும் அதிகமாக இருப்பாங்க. சிக்னல் விழுந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கிராஸ் பண்ணலாம். க்ரீன் சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் அதுவே செகண்ட்ஸ் காட்டும். அந்த செகண்ட்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து நடந்து முடிச்சிடணும்.
எல்லா கடைகளையும் நம்ம தமிழ் பாட்டு தான் ஓடிட்டு இருக்கோம் இங்க. இந்தியாவுக்கு வந்தவொடனே ஜூஸ் குடிக்கிறதுக்கு தான் வந்தோம் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதிரி தான் இங்கே நம்ம மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறது அவ்வளோவா இங்கே கஷ்டம் தான். இந்த மாதிரி ஆல்ரெடி ஜூஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. வாட்டர் மெலான், பப்பாயா, லெமன் ஜூஸ், ட்ராகன் ஃப்ரூட், வாட்டர் மெலான், கேரட் எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆல்ரெடி போட்ட மாதிரி ஜூஸ். இந்த ஜூஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $2 சிங்கப்பூர் டாலர்ஸில். நம்ம இந்தியன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் வரும். நம்ம பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிற கடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மளிகை இருக்கும், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே இந்த கடையிலே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். இதுதான் காய்கறி செக்ஷன். எல்லா காய்கறியும் இருக்கும். தக்காளி கேரட்டு கூட பாருங்க, நம்ம ஊர் கேரட் கிடையாது, சைனா கேரட் தான் இது. ஸோ பாருங்க, நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லாமே இங்கே இருக்கும். மிளகாய் பொடி, கரம் மசாலா, இட்லி பொடி, சட்னி பவுடர் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபைனலி கடைக்கு போய் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை.